கல்வியால் வரும் சக்தி. அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி. பராசக்தி மேல்நிலைப் பள்ளி LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. கோட்டைப்பட்டி, பேரையூர், மதுரை. தொடர்புக்கு 7010726986 7010726986. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பள்ளியினுடைய தாளாளர் டாக்டர் ஜெகதீசன் சார், எங்களுக்கு எல்லாம் HM சார் அப்படின்னா தான் எல்லாருக்குமே தெரியும். எங்கள் பேட்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்துணை பேருக்கும் இந்த பராசக்தி பள்ளியினுடைய 72 ஆண்டு கல்வி பணியினை, ஒரு கல்வி சேவையினை ரொம்ப ஒரு நேர்த்தியாக ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மாணவர்களுக்கும் பயன்பெறும் வகையில் இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் நாங்கள் பள்ளியில் படிக்கும் போதே ஒரு ரோல் மாடல் டீச்சர் அப்படின்னோம்னா அவர் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு மணி நேரமாவது எங்களுக்கு வேணும். இருந்தாலும் இந்த மேடையில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சின்ன வயசுலே இந்த மதுரை மாவட்டத்தினுடைய அத்துணை பள்ளியிலையும் ரொம்ப யங் ஏஜில் ஒரு ஹெட்மாஸ்டர் ஆனது எனக்கு தெரிஞ்சு சார் தான் நினைக்கிறேன். உண்மையிலே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே அவர் HM ஆகிட்டார். அப்போ இருந்து அவரோட அந்த டெடிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஒரு பணிக்காக அவரை தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ஒரு நபராக நான் பார்ப்பேன். ஏன்னா இங்கே வரக்கூடிய அவரோட ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், அவர் தான் ரோல் மாடல். அந்த ஹேர் ஸ்டைல் இன்னுமே அவர் மாற்றலை. நாங்கள் படிக்கிறதுலேருந்து அவர் அப்படி கண்ணாடியை தூக்கி விட்டாருன்னா கொலையெல்லாம் நடுங்கிரும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும். அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆசிரியர். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும், அவருக்கு கோவத்தை மறைக்கவே தெரியாது. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பசங்க பேசிகிட்டு இருந்தாங்க, டேய் இங்கே உட்காந்து பேசுப்பா, கவனிச்சா கவனியல்னா உள்ளாட போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மாதிரி ரொம்ப ஒரு கண்டிப்பான ஆசிரியர். அதே போல அன்பா மாணவர்களுக்கு எது தேவை என்று தெரிந்து அதை மட்டும் போதித்த ஒரு பெரிய பேராசிரியர் தான் சொல்லுவேன். சார் இன்ன வரைக்கும் அவர் கல்வி பணியை மாணவர்களுக்காக நேர்த்தியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கிலீஷுக்கு டீச்சர் சரியா எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னோடனே அவரே இங்கிலீஷ் எடுக்க ஆரம்பிச்சார். அவர் ஆக்சுவலாக மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸரு. அவரே இங்கிலீஷ் எடுக்க ஆரம்பிச்சாரு. இங்கிலீஷ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு பயந்துக்கிட்டே எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்டோட இங்கிலீஷில் இந்த ஏரியாவில் மாணவர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ் அதே மாதிரி சிலபஸ் மாற மாற அப்டேட்டடாக ஒரு டீச்சர் எப்படியெல்லாம் இருக்கணும், எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் சார் தான். அதே மாதிரி ஒரு மாணவனுடைய ஏற்றிவிடக்கூடிய ஒரு உலகத்திலே நம்ம முன்னால போகக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய 2 விஷயம். ஏதாவது ஒரு கியூல நம்ம நின்றுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல முன்னேறி போனோம்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அதற்கு அடுத்தாப்புல ஒரு மாணவன் தன்னை விட மேல போறான் அப்படின்ற ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுலயும் ஜெகதீசன் சார் எல்லாரோடையும் கிட்டத்தட்ட ஒரு 10,000த்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் பெரிய நிலையில இங்க இந்த பள்ளியிலே படித்து, சார் சொன்ன மாதிரி 200க்கு மேற்பட்ட டாக்டர் இருக்காங்க. என்னை போல பேராசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஐ திங்க் 94 அப்படின்னு நினைக்கிறேன். அப்போதான் மதுரை மாவட்டத்துக்கே கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு கொண்டு வராங்க. கம்ப்யூட்டர் யாருமே பார்த்ததே கிடையாது. அப்போ முதல்ல கம்ப்யூட்டரை நம்ம பள்ளிக்கு கொண்டு ஒரு ரூம்ல வச்சு, இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆறுமுகம் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர், அவரை கூட்டிட்டு அந்த லேபை ஓப்பன் பண்ணாரு. உண்மையிலே அப்போ அவர் ஒரு ஸ்டேஜில் நின்று அவர் பேசுறாரு, இந்த மாதிரி நான் பள்ளியினுடைய முன்னாள் மாணவன் அப்படின்னு. நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்போதான் நான் மைண்டில் இருந்து, ஓ நல்லா படித்து வாத்தியார் ஆனால் இங்கே நின்று பேசலாம் போல அப்படின்னு சொல்லி ஒரு தாக்கம் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட விஷயம்தான். நானும் 2002 கல்லூரியில பணிபுரிய சென்றுட்டேன். அப்ப இருந்து கூப்பிடுவாரு, நீ ஒரு கெஸ்டா கூப்பிடுவாருன்னு சொல்லி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு வாத்தியாரானா மட்டும் கூப்பிட மாட்டாங்க போல, நம்மளுடைய நிலை இன்னும் உயர்த்தணும்
நம்ம ஒரு பெரிய மாணவனா நான் பெரிய ஆளா இருக்கிறோம் அப்படின்றது அவர் காதுக்கு ரீச் ஆகி அவர் நம்மளை கூப்பிடணும். அது வரைக்கும் நம்ம இதை சொன்னோம்னா அவர் டெய்லி கூப்பிட்டு விட்டுருவாரு. ஏய் வா வந்து பேசி ஆல்ரெடி கூப்பிட்டு இருக்காரு நிறைய முறை வந்து யோகா எனக்கு வந்து எடுத்து கொடுக்கணும். எங்க பார்த்தாலும் நைட்டு ஒரு 9 மணியா இருக்கட்டும் 12 மணியா இருக்கட்டும் எப்பயுமே ஒரு மாணவர்களின் உயர்வுக்காக இந்த ஏரியா மக்களுடைய படிப்பிற்காக சிந்திச்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மூளை இருக்கு அப்படின்னா அவர் சாரோட மூளை நான் சொல்லுவேன். உண்மையிலே வந்து இந்த விழாவில் என்னை அழைத்து பேசுவதற்காக வாய்ப்பளித்து இது போல நானும் உட்காந்து இதே மண்ணில் புரண்டு விளையாண்டுட்டு இருந்து கை தட்டி சாரோட போய் விளையாண்டு டென்னிக்காயிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்ட்ரிக்ட் வின்னர். நம்ம டீம் நம்ம நம்மளுடைய பள்ளி தான் தொடர்ந்து ஒரு 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் இருந்தது டெனிகாய்ட். அப்போ டெனிகாய்ட் நாங்கள் தான் வின்னர். கோட்டைப்பட்டி ஸ்கூல் வருதுன்னா அந்த பராசக்தி ஒரு ஒலிம்பிக் ஜோதி போட்டு ஒரு இது போட்டு ஷார்ட்ஸ் போட்டு போனோம்னாலே அவங்க வின்னர் தான் அப்படின்னு. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொன்னா சார் தான். எங்களோட வந்து அங்கே ப்ளே பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ஃபைனல்ஸ் நாங்கள் மேட்ச் போகிறோம்னா வந்து சார் நின்று எங்களோட ப்ளே பண்ணுவாங்க. அதே மாதிரி இதே இடத்துல ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இப்போதான் நம்ம T20 எல்லாம் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. இதே இடத்துல பிச்சு வந்து ரொம்ப நேர்த்தியான ஒரு கிரிக்கெட் பிச்சு வச்சிருந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வார்னே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பின் பவுலர் இருக்கு. பார்த்தீங்கன்னா 90 to 80 டிகிரி டேர்ன் ஆகும். அந்த மாதிரியான பவுலிங் அந்த பண்ணக்கூடிய ஒரு நேர்த்தியான பவுலர். அவருக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஸ்பின் பவுலர் பார்த்துருக்கேன் அப்படின்னா சாரு தான். உண்மையிலே அவர் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா இன்னும் இந்தியாவுக்கு கொஞ்சம் டோனி மாதிரி நம்மளுக்கு அப்பயே கப் வாங்கி கொடுத்துருப்பாரு, கபில் தேவ் மாதிரி. உண்மையிலே அருமையான ஒரு பிளேயர் அவரு. அதுக்கு மேல ஒரு மேத்தமெட்டிஷியன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு PhD முடிச்சு நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு டாக்டர் அப்படின்றத எல்லாருக்கும் நான் சொல்றதுல பெருமைப்படுறேன். உண்மையிலே சாமியனை எங்களோட வாலிபால் விளையாடுவாரு. அவருக்குன்னு சில ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல்ல வாலிபால் விளையாடுறத நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி குணசேகரன் சார், HM சார் 8th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன்ல போய் என்ன போட்டாங்க ஒரு 1 வீக். சாரு கவனிக்கல, லிஸ்ட் எடுத்து பார்த்தாரு யாரெல்லாம் சேட்டை பண்ணுவான், சேட்டை பண்றவங்களாம் தூக்கி B செக்ஷன்ல போடு. அப்ப அப்படியே ஐடென்டிஃபை பண்ணி என்னை B செக்ஷனுக்கு அனுப்புனாரு. அப்பயே தெரிஞ்சிருச்சு குணசேகரன் சார் அடியெல்லாம் வந்து தாறுமாறா இருக்கேன். மேலே அவரோட ஹேண்ட் ரைட்டிங்கு நாங்களாம் வந்து அதை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நிறைய நிகழ்வுகள் இங்கே இருக்கு. பள்ளியினுடைய தாளாளர் முத்துராமலிங்க ஐயா முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டவர் அவர் தான். முதல்ல நான் வந்து இங்கே சேர்ந்த போது முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த பங்க் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்தேன். அப்படியே இந்த இதில் வந்து ஸ்டைலாக பேக்கெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப சேட்டை. உங்களை மாதிரி நீங்கள் இங்கே வந்துடுவீங்க கண்டிப்பாக. அப்போ அவர் கூப்பிட்டு இங்கே வா தம்பி, எங்கேருந்து வர்ற? சேடப்பட்டியிலேருந்து வரேன். நிற்கிறதே ஒரு ஸ்டைலு. அப்படியே மெதுவாக முடிய பிடிச்சாரு. அவர் கை ராசியான கை, டப்புன்னு ஒரு அறை விட்டாரு. அவ்வளோதான். அன்னைக்கு போய் முடி வெட்டினதான் இன்னைக்கு வரைக்கும் என் பையனை இது மாதிரி தான் முடி வெட்டுறான் என்னைய பார்த்து. அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ல இருந்து ஒரு வாக் பண்ணக்கூடிய ஸ்டைலு, நிற்கக்கூடியது, பேசுனது எல்லாமே. ஒரு மைக்கு ஆன் பண்ணுனா நான் வந்து ஓடியே போயிடுவேன். ஆனால் எனக்கு என்ன ஆசை, நம்ம பள்ளியில் போய் பேசணும். அப்போ நம்ம இதெல்லாம் வளர்த்துக்கணும். அதுக்காக நான் வந்து என்ன செஞ்சேன், நிறைய மேடைகளில் பேசி கிட்டத்தட்ட ஒரு 100-150 மேடைக்கு மேலே இன்டர்நேஷ்னல் லெவல் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 4 ஸ்டேட்டுக்கு வந்து NCT விசிட்டிங் டீம் மெம்பராக போயிருப்பேன். ஒரு 13 கல்லூரிக்கு வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் மெம்பராக இருக்கிறேன். அகாடமிக் கவுன்சில் மெம்பராக இருக்கிறேன். யூனிவர்சிட்டியில் HOD-யா இருக்கிறேன். இதெல்லாம் விட எனக்கு பெருமை என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் இந்த இடத்துல சாரோட ஒரு மாணவனா, முன்னாள் மாணவனா உங்கள் மத்தியில் பேசி கொண்டு இருக்கிறேன். உண்மையிலே சந்தோஷமான ஒரு விஷயம். பெற்றோர் பெருமக்கள் உங்களை வந்து இந்த பள்ளியில் சேர்த்து படிக்க வைப்பதற்கு உங்களுக்கு பெருமை. இங்கே படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் யாரும் ஒருபோதும் சோட போனதே கிடையாது. இந்த மேடை அமைப்பாளர் அப்படி பார்த்தீங்கன்னா, மேடை அமைப்பாளர்ல இருந்து ஃபாரின்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய IFS ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் இங்கே படித்து போன மாணவர்கள் தான். எந்த வேலையுமே நம்மளுக்கு வந்து ஒரு தாழ்வான வேலையோ உயர்வான வேலையோ இல்லை. எங்கே போனாலும் அடுத்தவங்களோட நல்லதுக்காக நீங்கள் பாடுபடுங்க, டிசிப்ளின்டாக இருங்க, பெற்றோர் சொல்கிறத மாணவர்கள் கேளுங்க. அவங்க பெரியவர்கள் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் உங்களுடைய நிறைய வேலைகளை ஒதுக்கிட்டு மாணவர்களுக்காக கொஞ்ச நேரம் செலவு பண்ணுங்க. நீங்கள் அத்துணை பேரும்
உங்களை டான்ஸ் ஆடுறதுக்கு உங்கள் குழந்தைங்க இருக்குது, அதுக்காக வந்திருப்பீங்க, ப்ரைஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஏன்னா தெரியும், நான் நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறேன். நம்ம பேசுகிறத அவங்க ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களோட ஆடல் பாடல் அவங்க பரிசு வாங்குறது தான் பார்ப்பாங்க. இது போன்ற மூத்தோர் பெருமக்கள் பேசுறதையும் நீங்கள் உள்வாங்கி உங்கள் மாணவர்களை, உங்கள் குழந்தைகளை மென்மேலும் பல இது போல பெரிய, இதெல்லாம் சாதாரணமான விஷயம், இன்னும் இதை விட பெரிய நிலைகளுக்கு உங்கள் பிள்ளைங்கள் போய் செல்வாங்கன்றத இந்த பராசக்தியின் அருளோடு நான் இந்த மேடையில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.